சென்னையிலிருந்து வெறும் 25 நிமிடங்களில் திருச்சியை சென்றடைய முடியும். இந்தியாவில் வருகிறது முதல் ஹைப்பர் லூப் ரயில். சென்னையிலிருந்து வெறும் 25 நிமிஷத்துல திருச்சிக்கு போக முடியுமா? சோ எப்படி போக முடியும், எப்படி இந்த ட்ரெயின் போக போகுது அப்படின்ற முழு தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது மாதிரி அற்புதமான தகவலா நீங்க தெரிஞ்சுக்க முடியும், அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். என்ன ட்ரெயின், எப்படி ட்ரெயின், எங்க இருக்கு, எப்படி தயாரிக்கிறாங்க, யார் பண்றாங்க, என்ன பண்றாங்கன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இருக்கிற இந்த பரபரப்பான காலகட்டத்துல நம்ம இந்தியா மட்டும் இல்ல, உலக நாடுகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ட்ரெயின் மூலியமா பாத்தீங்கன்னா மக்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பயணிக்கிறது அதிகப்படியா பயன்படுத்தக்கூடிய ஒரு வாகனம், ஒரு போக்குவரத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரயில்வே துறை தான். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா விமானங்கள் பாத்தீங்கன்னா அதிகப்படியான கட்டணங்களாகவும் அதிகப்படியாக தூரம் செல்வதற்காக மட்டுமே பயன்படுத்தப்படும். ஆனா உள்நாட்டுல நாம எங்க வேணாலும் தூரமா போனோம் அப்படின்னு சொன்னா ஒரு கம்மி பட்ஜெட்ல நம்ம ஒரு இடத்துக்கு போனோம் சொன்னா கண்டிப்பா அது ட்ரெயின் தான். அந்த அளவுக்கு மலிவான ஒரு பாத்தீங்கன்னா ஒரு போக்குவரத்தை கொடுக்கக்கூடியது ரயில்வே துறை தான். இதுல மாற்று கருத்தே இல்லை. இப்படி இருக்கக்கூடிய ரயில்வேல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல தான் இந்த சிஸ்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து திருச்சிக்கு வெறும் 25 நிமிடத்துல போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹைப்பர் லூப் ட்ரெயின் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹைப்பர் லூப் ட்ரெயின் அப்படி சரி, இந்த ஹைப்பர் லூப் ட்ரெயின் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம். சென்னை ஐஐடி நிறுவனம் வடிவமைத்துள்ள இந்த ஹைப்பர் லூப் ட்ரெயின் பாத்தீங்கன்னா தயாரா இருக்கிறதா நம்மளுடைய மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பாத்தீங்கன்னா தகவலை தெரிவிச்சிருக்காரு. அதாவது இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா நம்ம சாதாரணமா பாக்குற போல ட்ரெயின் பாத்தீங்கன்னா ட்ராக்ல போகும் இல்லைங்களா? ஸோ அது போல இந்த ட்ரெயின் இருக்காது. பெரிய குழாய் அமைச்சிருக்காங்க. அந்த குழாய் மூலியமா உள்ள பாத்தீங்கன்னா ஒரு டேப்லெட் மாதிரி இருக்கும். நம்ம ஹாலிவுட் மூவி எல்லாம் பார்த்துட்டு போனீங்களா, அதே சீனை நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்களா, இதுதான். சோ அந்த பெரிய குழாய் உள்ள பாத்தீங்கன்னா அந்த டேப்லெட் மாதிரி கேப்சூல் மாதிரி இருக்கும். அது கேப்சூல் சொல்லலாம், அதுதான் டேப்லெட் சொல்லிட்டு கேப்சூல் மாதிரி இருக்கும். அந்த கேப்சூல் உள்ள பாத்தீங்கன்னா குறைஞ்சது 30 இருந்து 50 பேர் வரைக்கும் அமரக்கூடிய விதத்துல அதை வடிவமைப்பாங்க. ஆரம்ப நிலையா, அதாவது பாத்தீங்கன்னா சோதனை ஓட்டத்துக்காக அதுல 10 பேர் உட்காந்து போனா எப்படி இருக்குமோ அது போல பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிருக்காங்க. ஆனா இதுல அதிகபட்சம் 30 இருந்து 50 பேர் வரைக்கும் போக முடியும். ஒரு முறை 10 கேப்சூல் அமைச்சிங்கன்னா 500 பேர் போயிடலாம் 25 நிமிஷத்துல திருச்சிக்கு. சோ அப்படிதான் இதை வடிவமைச்சிருக்காங்க. சோ அந்த குழா பாத்தீங்கன்னா எங்க வேணாலும் போலாங்க. இந்த இடத்துல தான் போகணும், அந்த இடத்துல போகணும். அந்த குழா நீட்டா ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், அவ்வளவுதான். சோ உள்ள இங்க சென்னையில ஏறினாங்கன்னா அங்க திருச்சிக்கு போறதுக்கு வெறும் 25 நிமிஷத்துல நேரா போய் ஜம்முன்னு இறங்கிடுவாங்க. இன்னும் அதை விட அதிவேகத்துல போக முடியும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 600 கிலோமீட்டருக்கு மேலாக அந்த கேப்சூல் பயணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிளைட்டை விட 2 மடங்கு வேகம் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பிளைட் ஜெட்டை விட வேகமா போகுது. அந்த அளவுக்கு டெக்னாலஜியை வளர்த்து நம்ம 2030 நம்ம தமிழ்நாட்டிலே அறிமுகப்படுத்த போறதா அஸ்வினி வைஷ்ணவ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட முழு கட்டமைப்பும் இதோட சோதனை இது மாதிரி விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில இருக்க ஐஐடியில தான் பாத்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 444 மீட்டருக்கு பாத்தீங்கன்னா அதோட சோதனை கூட அமைச்சிருக்காங்க. சோ அதுலதான் இதோட சோதனை ஓட்டம் நடக்க போகுது. 2030 நம்ம இந்தியாவுடைய ஹைப்பர் லூப் ட்ரெயின் அறிமுகப்படுத்த போறாங்க, மக்கள் பயன்படுத்த போறாங்க அப்படின்றத ஒரு பேராச்சரியமான விஷயமா பார்க்கப்படுகின்றது. நம்ம இந்தியாவில் அறிமுகப்படுத்த போற இந்த ஹைப்பர் லூப் ட்ரெயின் பாத்தீங்கன்னா எந்தெந்த நாடுகள்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஜெர்மனி, அமெரிக்கா, இத்தாலி, பிரான்ஸ், நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து, தென்கொரியா, போலந்து, ஸ்லோவேக்கியா இந்த நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஹைப்பர் லூப் ட்ரெயின் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போதைக்கும் பயன்பாட்டுல இருக்கு. ஸோ அதிவேகமாக ஒரு இடத்துல இருந்து நம்ம இடத்துக்கு செல்ல முடியும். ஸோ டெல்லி, பாம்பே, கல்கத்தா இந்த இடத்துக்குலாம் நம்ம இந்த ட்ராக்கை போட்டோம்னு சொன்னா அதாவது ஒரு குழா மட்டும் தான் அமைக்க போறோம். அந்த குழாய்க்குள்ள நம்ம போயிட்டு இருப்போம். வெளியில என்ன நடக்குது, எது நடக்குது, உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியாது, உள்ள என்ன நடக்குது, வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. உள்ள என்ன விஷயம் நடக்குதுன்றது யாருக்குமே தெரியாது. நாம இங்க ஏறினா அங்க நம்ம இறங்கிடுவோம், அவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஒன்லி டிராவல் டைம் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஸோ அதிநவீன வசதிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஹைப்பர் லூப் ட்ரெயினுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முதலா இந்த ஹைப்பர் லூப் ட்ரெயின் பாத்தீங்கன்னா 1799 ஆண்டுல பாத்தீங்கன்னா பிரிட்டனை சேர்ந்த மெட் ஹர்ஸ்ட் என்பவர் தான் பாத்தீங்கன்னா ஊந்து விசை, அதாவது பாத்தீங்கன்னா அந்த பழுப்புக்குள்ள இந்த டேப்லெட் பாத்தீங்கன்னா ஊந்து விசையின் காரணமாக அதிவேகமாக போகும், எந்த உராயமும் இல்லாம அப்படி ஜெட்டு மாதிரி பறக்கும் அந்த பழுப்புக்குள்ளவே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதை 1979 பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்கன்றதா உண்மையாவே ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா சமீபத்துலதான் நம்ம இந்தியாவில இதை பாத்தீங்கன்னா ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதோட சோதனை ஓட்டத்துக்காக தான் நம்ம சென்னையில இருக்கிற ஐஐடியில பாத்தீங்கன்னா சோதனை ஓட்டத்துக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இது அவருடைய சமூக வலைதளத்துல பாத்தீங்கன்னா அந்த தகவலை வெளியிட்டிருக்காரு. மிக விரைவில் இந்தியாவில் இந்த ஹைப்பர் லூப் ட்ரெயினோட சேவை தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 2030க்குள்ளாகவே பாத்தீங்கன்னா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய முதல் மக்களுடைய பயன்பாட்டுக்கு இது எந்த இடத்துல வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா பாம்பேக்கும் பூனேக்கும் நடுவில் தான் பாத்தீங்கன்னா இதனுடைய வழித்தடத்தை அமைச்சிருக்காங்க. ஸோ முதல் கட்டமாக
ஹைப்பர் லூப் ட்ரெயின் வரப்போறது மும்பைக்கும் பூனேக்கும் நடுவில் தான் இந்த ட்ரெயினை வந்து இயக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹைப்பர் லூப் ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே அப்படி நம்ம இந்தியாவுக்கு வந்துடுச்சு சொன்னா நம்ம சென்னையில இருந்து திருச்சிக்கு போற அந்த டைம் தான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 25ல இருந்து 30 நிமிஷத்துக்குள்ள நாம அங்க போக முடியும் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம 1000 கிலோமீட்டர் தூரம், இப்போ வந்து 1000 கிலோமீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய டெல்லி, கல்கட்டா, பாம்பே இது மாதிரி இடத்துக்கு நாம போறோம்னு சொன்னா ரொம்ப வந்து டைம் வந்து சேவ் ஆகும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. இந்த ஹைப்பர் லூப் ட்ரெயினோட அதிகபட்ச வேகம் எவ்வளவு போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 கிலோமீட்டருங்க. நினைச்சு கூட பார்க்க முடியல. 1000 கிலோமீட்டர் வேகத்துல நம்மளால பயணிக்க முடியுமா, நாம உள்ள இருக்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு வேகம்னா நம்மளால எப்படி நம்ம பாடி அதை அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு தெரியல. ஆனா 1000 கிலோமீட்டர் அதோட அதிகபட்ச வேகமா பார்க்கப்படுது. ரொம்ப குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா 700 வந்து பாத்தீங்கன்னா 700 கிலோமீட்டர் வேகத்துல அந்த ஹைப்பர் லூப் ட்ரெயின் வந்து பயணிக்கும். அந்த கேப்சூல் வந்து அந்த ஓஸ் வழியா வந்து பயணிக்கும் அப்படின்ற விஷயமா சொல்றாங்க. உண்மையாவே நம்ம இந்தியா வளர்ந்துகிட்டு இருக்கு, இந்தியா வல்லரசா மாறிக்கிட்டு இருக்கிறது. இந்த டெக்னாலஜி எல்லாம் ஒவ்வொரு டெக்னாலஜி நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது நல்லாவே தெளிவா தெரியுது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மக்களுடைய பயணத்தையும் மக்களுடைய போக்குவரத்தையும் ரொம்ப எளிமையா ஆக்கக்கூடியதான் இந்த ஹைப்பர் லூப் ட்ரெயின். கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா நம்ம இந்தியாவில அதுலயும் குறிப்பா நம்ம சென்னையில வரப்போற ஹைப்பர் லூப் ட்ரெயினை பத்தின தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த சென்னையில இருந்து வெறும் 25 நிமிஷத்துல திருச்சிக்கு போகக்கூடிய அந்த ஹைப்பர் லூப் ட்ரெயின் பத்தின தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் பிரஸ் பண்றீங்க. அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த தகவல் தேவைன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மீண்டும் நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.